அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நடிகர் அஜித் குமாருடைய நடிப்பில் இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் வெளிவந்திருக்க படம் விடாமுயற்சி. 2 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு அஜித் குமாருடைய படம் வெளிவந்திருக்கிறது. பொதுவாக அஜித் படம் திரையரங்கு வருது அப்படின்னாலே திரையரங்கம் அது எந்த படமாக இருந்தாலும், எந்த டைரக்டர் படமாக இருந்தாலும், எந்த நடிகைகள் நடிச்சிருந்தாலும் அஜித் இருக்காரா அது கொண்டாட்டமாக மாறும். அப்படி இந்த படமும் கொண்டாட்டமாக மாறி இருக்குது. இந்த படம் ஆரம்பம் தொட்டே ஒரு எதிர்பார்ப்பை எகிரி வைத்தது. இந்த படத்தினுடைய துவக்கமே எதிர்பார்ப்பு தான். ஏன்னா அஜித் குமார் ஒரு ஸ்டைலிஷான ஆக்டர், இயக்குனர் மகிழ் திருமேனி ஒரு ஸ்டைலிஷான டைரக்டர். அவர் எடுத்த எல்லா படங்களுமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு. ஒரு வணிக ரீதியாக இல்லை பெரிய பிரம்மாண்டமாக அந்த படம் வெற்றி பெற்றிருக்கான்னு தெரியாது. ஆனால் தடையற தாக்க, தடம், கடைசியாக வந்த கழக தலைவன் எல்லா படமே சின்னதான அந்த எக்ஸ்பிரஷன் தொடங்கி எமோஷனல் தொடங்கி படத்தினுடைய திரைக்கதை வேறு வடிவத்தில் இருக்கும். மகிழ் திருமேனிக்கு தனித்த ஒரு திரைக்கதை உருவாயிருக்காரு. அது சஸ்பென்ஸ் த்ரில்லராக அந்த படம் உருவாக்கப்படும். மீகாமன் தொடங்கி எல்லா படங்களுமே ஒரே மாதிரியான பேட்டர்ன். அப்போ மகிழ் திருமேனியோட டைரக்ஷனு அஜித் குமாரை வச்சு இயக்க போகிறார் அப்படின்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவானது. இந்த படத்துடைய போஸ்டர்ஸ் வரும்போது ரசிகர்களும் சரி, அஜித்துடைய விமர்சகர்களும் சரி, என்னப்பா இது ஒரு ரோட்டில் எல்லாரும் ஃபோட்டோஷாப் நடத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கிற அஜித், இது நடக்கிறது எப்போ விட போகிறாரு அப்படின்னாங்க. அப்போ ஏன் இந்த ஃபோட்டோஸ்லாம் இப்படி எடுத்தாங்க, எதுக்கான படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் தொடங்கி மற்ற நடிகருடைய அறிமுகம் வரைக்கும் ஏன் ஒரு ரோட்டில் சாலையில் நடக்கிற மாதிரி வெளியிட்டாங்க அப்படிங்கிறது இந்த படம் தான் விடை கொடுத்துருக்கு. உண்மையிலேயே ஒரு சாலை, ஒரு பெரிய நெடுஞ்சாலை அஜர்பைஜானில், அந்த நெடுஞ்சாலை நடக்கக்கூடிய சம்பவம் தான் இந்த படத்தினுடைய மொத்த கதை. ஒரு நெடுஞ்சாலையில் அஜித் குமார், அர்ஜுன், ரெஜினா, த்ரிஷா, ஒரு 5-6 கேரக்டர் தான். இந்த 5-6 கேரக்டரை வச்சு 3 மணி நேரம் ஒட்டுமொத்தமான ஆடியன்ஸையும் கட்டி போட முடியும் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்காரு இயக்குனர் மகிழ் திருமேனி. இந்த படம் மகிழ் திருமேனி ஸ்டைல்லையும் இல்லை, அஜித் குமார் படமாகவும் இல்லை, இது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள், மிக்ஸ்டு ரிவ்யூ வந்ததாக சொன்னாங்க. உண்மையிலே இந்த படம் பார்க்கும்போது தமிழ் சினிமா ஒரு அடுத்த கட்டத்திற்கு, இன்னொரு தரத்திற்கு, தமிழ் சினிமாவுடைய ரசிகர்களுடைய ரசிகத்தன்மையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல அஜித் குமாரும் ஒருபடி இறங்கி வந்திருக்காரு, மகிழ் திருமேனியும் ஒருபடி இறங்கி வந்திருக்காரு. இன்னொன்று நம்மளை 2 படி மேலே கூட்டு போகிறதுக்காக அவங்க 2 படி இறங்கியிருக்காங்க. அஜித் குமார் படம்னா அமர்க்களம், அட்டகாசம், வீரம், விசுவாசம், துணிவு அது மாதிரி இருக்கணுங்கன்றாங்க. அதுக்கு மாதிரி தான் அந்த படம் இருக்குல்ல, வேணா ஓடிடி இருக்கு, வீடு போய் பார்த்துக்க, அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, போய் பார்த்துக்கலாம். அந்த மாதிரியே படம் எடுக்கிறதுக்கு இன்னொரு படம் எதுக்கு? மகிழ் திருமேனி தடையற தாக்க, தடம், கழக தலைவன், மீகாமன் படம் எடுத்துட்டாரு. அந்த படத்தை திருப்பி எடுக்கணும்னா அந்த படம் தேவையில்லையே. 2 பேர் இணைஞ்சு புதுசாக என்ன சொல்ல வராங்க? ஒரு படங்கிறது ஏற்கனவே பார்த்த காட்சிகளோ, ஏற்கனவே பார்த்த அந்த டயலாக்ஸோ இல்லை சாங்கோ இருக்கக்கூடாது. இந்த படத்தில் ஒரு காட்சி கூட ஏற்கனவே தமிழ் சினிமாவில் வந்த படங்களில் இருக்குதா அப்படின்னா இல்லை. இந்த படம் பிரேக் டவுன் அப்படின்னு ஒரு படத்தை தழுவி எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அந்த படத்தை போல எடுக்கப்பட்டிருக்கு, ஒரு ஹாலிவுட் மூவியை போல. ஆனால் தமிழ் சினிமாவில் இந்த விடாமுயற்சி போல ஒரு படம் வந்திருக்கான சத்தியமா இல்லை. படம் தொடங்கி 20 நிமிடத்தில் ஆரம்பிக்கிற அந்த எதிர்பார்ப்பு படத்தினுடைய இறுதி காட்சி வரைக்கும் போகுது. பொதுவாக அது ப்ரீ கிளைமாக்ஸ் சொல்லி ஒரு கிளைமாக்ஸ் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே படம் முடிஞ்சிடும். இதை நோக்கி தான் படம் போதும் தெரியும். ஆனால் கடைசி நொடி வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது இந்த படத்தில். அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. திரையரங்குகளில் ஒரு பெரிய அமைதி இருக்குது. ஏன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லரை பொறுத்தளவு கொண்டாடுறதுக்கோ, விசில் அடிப்பதற்கோ, கைத்தறதுக்கோ, ஊனு கத்துறதுக்கோ வேலை இல்லை. ஒரு பேய் படம் பார்க்கும்போது என்ன அமைதியாக ப்ரீஸாக உட்காந்துருப்போமோ, ஒரு கொலை படத்தை பார்க்கும்போது எப்படி சஸ்பென்ஸாக உட்காந்துருப்போமோ, அப்படி இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். அது ஒரு ஃபேமிலி ட்ராமா. 2 கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன ஒரு மோதல் உருவாகுது. அஜித்தும் த்ரிஷாவும் காதல் தம்பதியர்கள் கல்யாணம் முடிச்சிடுறாங்க. 12 வருஷம் கழிச்சு த்ரிஷா இவரை பிரியலான்னு நினைக்கிறாங்க. அப்படி பிரியலான்னு நினைக்கும் போது கடைசியாக ஒரு ட்ராவல் பண்ணுவோம், காரில் ஒரு லாங் ட்ராவல் பண்ணுவோம், நானே கொண்டு போய் உங்கள் அப்பா வீட்டில் உன்னை விடுறேன்னு சொல்லி. அதாவது அஜித்துடைய வீட்டிலேருந்து உங்கள் அப்பா வீட்டில் கொண்டு போய் விடுறதான் படத்தினுடைய கதை. அப்போ விட போகும்போது இடையில என்ன நடக்குது,
அப்போ த்ரிஷா வந்து காணாமல் போகிறாங்க. காணாமல் போகும்போது யார் அவங்கள கடத்தினது, தனி ஆளாக அந்த காட்டுக்குள்ளே ஒரு 90 கிலோமீட்டருக்கு எந்த விதமான தொலைபேசி தொடர்பும் கிடையாது, செல்ஃபோன் எடுக்காது, சிக்னல் கிடையாது, எந்த கடையும் கிடையாது, போலீஸு உதவி கிடையாது, ஒரு ஜாமான ஏரியா. உண்மையிலே ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷ் விளையாண்டுருக்கார் படத்தில். ஒரு 20 படங்களுக்கு மேலே ஒளிப்பதிவு செய்த ஒளிப்பதிவாளர் தான். ஆனால் இந்த படத்தில் அந்த அஜர்பைஜான் அப்படிங்கிற அந்த நம்ம பார்க்காத, நம்ம கேள்விப்படாத சாலைகள், ஒரு சாலை, ஒரு மரம் கூட இல்லை. 2 பக்கமும் வந்து இந்த என்ன சொல்லுவோம், நம்ம ஊர் திருநெல்வேலி பக்கத்தில் ரெட்டியார்பட்டி மலை 2 உடச்சி வச்சுருப்பாங்க, அது மாதிரி மொத்த மலையும் உடஞ்சி கிடக்குது மலை. அந்த மலைக்கு நடுவில் ஒரு கூர்மையான ஒரு சாலை, யாருமற்ற ஆள் அரவமற்ற ஒரு பகுதி. எப்படி இயக்குனர் அந்த படத்தை அந்த இடத்த லொக்கேஷனை தேர்ந்தெடுத்தாருங்கிறது ஒரு மிகப்பெரிய வியப்பு தான். அது அந்த இடத்துக்கு இந்த மாதிரியான ஒரு கடத்தல் சம்பவம் நடைபெறுது, ஒரு சஸ்பென்ஸ், ஒருத்தன் தனியாக நிற்கிறான். அப்போ அவன் என்ன கையேறு நிலையில் அவன் என்ன செய்ய போகிறான், எப்படி மனைவியை மீட்டானா மீட்கலையா, அந்த வில்லன் கும்பல் யார், அர்ஜுனுக்கும் இதுக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிறத பல முடிச்சுகளை கொண்டு போட்டு அந்த இன்டர்வல் பிளாக்கே வந்து படத்தினுடைய எதிர்பார்ப்பை வந்து பல மடங்கு எகிர வந்துச்சு. இன்டர்வல் வரைக்கும் வந்து எல்லோராலும் கேலி செய்யப்படுகிற பூமர் அப்படிம்பாங்க அஜித்தை. இப்போ அஜித் ரசிகர்களுக்கு வந்து என்னடா பூமர்னு அஜித்தை போய் சொல்கிறதா அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி வரும். அஜித்தை வந்து சாதாரணமாக அடிக்கிற மாதிரியான காட்சிகளை அஜித்தை வந்து அடி வாங்கிட்டு அமைதியாக இருக்கார். ஆனால் இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் அஜித்தோடைய ருத்ரதானம்னு சொல்லலாம். ஆனால் அந்த படத்தில் 10 பேரை பந்தாடி அடித்து காற்றுல பறந்து போகிற மாதிரி காட்சி வைக்கலை. ஒரே குத்தில் வந்து அப்படியே ஒரு ஹம்மர் காருக்குள்ள ஓட்ட விழுற மாதிரியான காட்சிகள் வைக்கல. அப்படியே லாரியை கட்டி இழுக்கிறது, ரயிலை கட்டி இழுக்கிறது, ஹெலிகாப்டரில் பறந்து போய் அப்படி கையில் 10 பேர் அறுத்து விடுறது, இந்த மாதிரியான காட்சிகள்லாம் இந்த படத்தில் வைக்கப்படலை. அப்படி திடீர்னு வந்து படம் வந்து அப்படி ஸ்லோ ஆகும்போது ஒரு கேமியோ ரோல், ஒரு மோகன்லாலை கொண்டு வர்றது, ஒரு மம்பூட்டியை கொண்டு வர்றது, ஒரு தெலுங்குலேருந்து ஒரு ஆக்டரு, ஒரு கன்னடத்துலேருந்து ஒரு ஆக்டரு இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது, திடீர்னு காமெடி நடிகர் யோகி பாபா உள்ளே இறக்கிறது, இந்த மாதிரியான சேட்டைகள் எதுவும் இந்த படத்தில் இல்லை. நார்மல் தமிழ் சினிமா மோட்லேயோ நார்மல் சவுத் இந்தியன் சினிமாவுடைய மோட்லேயோ இந்த படம் இல்லை. இது வேறொரு தளத்தில் உண்மையிலே ஒரு பெரிய இந்த விடாமுயற்சியில் மியூசிக் வருது இல்லையா, அந்த மியூசிக் மாதிரி இது ஒரு வேற லெவலுக்கு எடுத்திருக்காங்க. இது நடந்த சம்பவங்களின் தொகுப்புன்னு சொல்லலாம், நடக்கிற சம்பவங்கள்னு சொல்லலாம். ஏற்கனவே பல்வேறு ஹாலிவுட் படங்களில் இது போன்ற தழுவல்கள் வந்திருக்கு. அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நடந்த சம்பவங்களை வந்து தொகுத்து அஜர்பைஜானில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நடக்குது, இந்தியாவிலும் நடக்குது, பல இடங்கள் நடக்குது. ஆனால் இந்த படத்தை பார்த்த பிறகு இனிமேல் யாரும் நான் வந்து எங்கள் அப்பா வீட்டுக்கு 4 நாள் லீவுக்கு போயிட்டு வரேன், ஸ்கூல் லீவ் விட்டாங்க, பிள்ளைங்களோட வந்து நான் வந்து ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறது. அப்புறம் 10 வருஷம் 12 வருஷம் நல்ல குடும்பம் நடத்திட்டு விவாகரத்தை கேட்டுட்டு கணவன்கிட்ட கோச்சிட்டு போகிறது, காதல் கணவனை பிரிஞ்சு போகிறது அப்படின்னு மணலில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து இந்த படத்தை பார்த்த பிறகு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவிக்குமான அந்த பெரிய உரையாடல் மூலமாகவோ பெரிய காட்சிகள் மூலமாகவோ 2 பேருக்குமான அன்பையும் புரிதலையும் காட்டாமல் சின்ன சின்ன உணர்வுகள் மூலமாக 2 பேருக்குமான உண்மையான காதலை வந்து இந்த படத்தில் காட்டுவதற்கு முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர் மகிழ் திருமணி. பொதுவாக மகிழ் திருமணியோட படத்தில் காதல் காட்சிகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சின்ன மொத்தமே ஒரு 30 செகண்ட் 40 செகண்டுள்ள 2 பேருக்குமான காதலை வந்து வேறு வடிவத்தில் வெளிப்படுத்துவார். அதே போல் இந்த படத்துலையும் மகிழ் திருமணி ஒரு சின்ன மேஜிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பற்றி பேசும்போது அஜித் கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, கார் ஓட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. எல்லா படத்துலையும் அஜித் வம்படியாக எனக்கு கார் ஓட்ட தெரியும், எனக்கு பைக் ஓட்ட தெரியும் அப்படின்னு ஓட்டுறதில்ல. அந்த கார் ஓட்டத்துக்கு ரிஸ்க் இருக்குது, பைக் ஓட்டத்தில் ரிஸ்க் இருக்குது. அதை ஸ்டண்ட் கலைஞர்கிட்ட கொடுத்து ஓட்டுக்கிற, இல்லை வந்து நின்ன இடத்துல ஸ்டாண்டை போட்டுக்கிட்டு பைக் ஓட்டுக்கிற, அப்படி பறக்கிற மாதிரி கவிக்கிற, இல்லை நல்லா 4-5 கேமராவை பொருத்திக்கிட்டு கயிறை கட்டி தூக்கிக்கிட்டு கார் ஓட்டுற மாதிரி என நடிக்கிற நடிகர்களுக்கு மத்தியில் ரியலாக கார் ஓட்டியிருக்காரு. ஏன்னா ஒரு கார் ஓட்ட தெரியும், நல்லா ஓட்ட தெரியும். ஆனாலும் இந்த படத்தை நடிக்கும்போது அந்த ஹம்மர் காரு விபத்துக்குள்ளாகி அது வந்து அஜித்குமார் அவர்களும் நடிகர் ஆர் அவர்கள் வந்து ஒரு சின்ன மயிலில் வந்து உயிர் தப்பிச்சாங்க அப்படிங்கிறத அஜித்குமாருடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா வந்து அந்த காணொலி வெளியிட்டிருந்தார். அந்த காட்சி வந்து படத்தில் இருக்குது. அந்த கார் ஓட்டி இந்த கார் கவுந்து வந்து கிடக்கிறது, கரப்பாம்பூச்சி மாதிரி காரை கவுத்து போட்டாரியா அப்படின்னு சொன்னாங்க. அந்த கரப்பாம்பூச்சி மாதிரி கார் கவுந்து நம்ம நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு கார் போய் சாதாரண ஒரு மரத்துலையோ ஒரு கல்லையோ மோதினா கூட அதனுடைய அடி வந்து நமக்கு என்னதான் சீல்டு பட்டு போட்டிருந்தாலும் காருக்குள்ளே உட்கார்ந்தவனுக்கு அந்த நமக்கு நான் கைது பண்ணி கொண்டு போகும்போது மதுரை பக்கத்தில் என்னுடைய காரை வம்படியாக ஆக்சிடென்ட் பண்ணாங்க. அதோடைய தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் முதுகுவலி எனக்கு இருக்குது. ஒரு பின்னாடி வந்து லாரி மோதினதுக்கு எவ்வளோ வலி இருக்குன்னா, ஒரு கார் 4-5 தடவை பல்ட் அடிக்குதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய பெயின் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமும் திருப்பி படப்பிடிப்பில் உடனடியாக நடிச்சிருக்காரு அஜித்குமார். அப்போ அதோடைய எவ்வளவு ஒரு நடிகன் வந்து வெறுமனையாக எக்ஸ்பிரஷனை காட்டுறது,
ஒரு பாட்டில் வந்து நல்லா பாட்டு பாடுறது, இல்லை நல்லா ஃபைட் பண்ணுறது, நல்லா டான்ஸ் ஆடுறது, இதை தாண்டி ஒரு தன்னுடைய ரசிகர்களுக்கு தன்னை வந்து பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஆடியன்ஸுக்கும் எதையாவது ஒன்று ஸ்பெஷலாக கொடுக்கணும்னு நினைக்கிற இடத்துல 62 படங்கள் நடித்த அஜித்குமார் அவர்கள் இருப்பது உண்மையிலே வியப்பு. அவர் நினச்சா ஒரு 2 போட்டு எடுத்துகிட்டு அவர் அழகாக உட்காந்து இப்போ ஓட்டுற மாதிரி காட்சி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க முடியும். அவருடைய சம்பளம் வந்துட போகுது. டூப்புக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனாலும் டூப்பு போடாமல் கார் ஓட்டுருவேன், பைக் ஓட்டுவேன், விபத்தாச்சு, வலிமை படத்தில் விபத்து, பைக் விபத்து, இந்த படத்தில் கார் ஆக்சிடென்ட், அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ரிஸ்க் எடுக்கிறத எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லி ஒரு நடிகர் நிற்பது உண்மையிலே பெரிய வியப்புக்குரியது. ஹாலிவுட் நடிகர்களை பார்த்து நம்ம வியந்து பார்க்குறோம். ஒரு 1000 அடி பள்ளத்தில் வந்து அவர் விழுந்தாருங்க, ஒரு பெரிய பைக் ரேஸில் வந்து அவர் ஓட்டினாருங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஹீரோக்களை பார்த்து வியக்கிற தமிழ் சினிமாவுடைய ரசிகர்களுக்கு அஜித்குமார் என்பது உண்மையிலே ஒரு பெரிய கலைஞன் தான். இந்த படத்தில் 62 படங்கள் நடித்த ஒரு பெரும் முதிர்ச்சியில் சின்ன சின்ன உணர்வுகளை, நான் பெரிய பாட்டு, பெரிய ஃபைட்டு அப்போல்லாம் படத்தில் இல்லை. ஆனால் ஸ்டண்ட் இருக்குது, ஆக்ஷன் சீன் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஆனால் ஒரு 100 பேரை பறக்க விடுற மாதிரிலாம் இல்லை. அப்படியே ஒரு டான்ஸு, குத்துப்பாட்டெலாம் இல்லை. அஜித்குமாருடைய ரசிகர்கள் இந்த வீரம், விவேகம், அதே போல் வந்து அட்டகாசம், அமர்க்களம், இதை பார்த்த ரசிகர்களுக்கு இது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் அஜித் ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடி தீர்க்குறாங்க. படம் வந்து பல்வேறு செய்திகளை பேசியிருந்தாலும் படத்துலேருந்து நம்ம எடுத்துக்கிற ஒரே ஒரு செய்தி, உலகமே உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது, உன் முயற்சி அது வீண் முயற்சி ஆகாது, விடாமுயற்சியாக தான் மாறும் அப்படிங்கிறதான் இந்த படம் சொல்ல வருகிற செய்தி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து